ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து பில்டிங் மேலே இருந்து ஃபோட்டோ வந்து கீழே வீசுறான். அதை அந்த பக்கமாக போன சீனியர் ஆஃபீஸர் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் கேமரா ஃபுட்டேஜில் பார்த்த பட்டர்ஃப்ளை வாட்சை பில்டிங் ஓனர் வந்து கட்டியிருக்கிறத பார்க்குறாரு. ஸோ பார்த்து செம ஷாக்காகி பில்டிங் மேலே யாரோ நிற்கிறத பார்த்துட்டு உடனே பில்டிங்கில் போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு யாராக இருக்கும் அப்படின்னு இந்த சைடு இவர் யோசிக்க, அதே பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரொம்பவே கவலையாக அந்த லெட்டரை வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அங்கே ரீப்பர் வந்துட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ அவங்க கிட்ட அந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆனதை பற்றி கேட்குறான். உடனே தொப்பி ரிப்பேர், ஆமாம் அந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆன உடனே நாங்கள் போய் சோலை வந்து கலெக்ட் பண்ண போனோம். எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு தான். நிறைய குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க என்னென்ன கனவோட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு யங் ரீப்பரை பார்க்குறாங்க. உடனே யங் ரீப்பர் ஹீரோவை பார்த்து, ஹீரோயின் அந்த பேஷண்ட் லேடியையும் அவங்களுடைய ஹஸ்பண்டையும் காப்பாற்ற ட்ரை பண்ணாலா என்ன அப்படின்னு கேட்டதுமே, நான் அதை வந்து நடக்க விடாம என்னுடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக நம்ம ஹீரோ வந்து குளிக்க போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரிசப்ஷன் வந்து அந்த பேஷண்ட் லேடியை உங்கள் ஸ்டாஃப் அதுவும் தலையில் கலர் பண்ண தான் ஸ்கேன் பண்ண கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ரிசப்ஷனில் அப்படி இங்கே யாருமே ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹீரோயினும் ஷாக்காகி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி ஃபோட்டோவை பார்க்குறா. அதில் அந்த கலர் பண்ணவனுடைய ஃபோட்டோவை காணும். அப்போ டிவியில் பில்டிங் ஓனர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரி நியூஸாக சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து குளிச்சிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ வெளியில் வந்து ரொம்பவே கவலையாக உட்காடுறான். அதை பார்த்து தொப்பி ரிப்பர், என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து அந்த பேஷண்ட்டோடைய ஹஸ்பண்டை ஸ்வாட் வந்து ஷூட் பண்ணும்போது வேண்டான்னு சொல்லி கத்தினேன். ஆனால் நான் ஏன் அப்படி கத்தினேன்றது எனக்கே தெரியல அப்படின்னு எதுவும் அதை கேட்ட தொப்பி ரிப்பர், அதுவா நீ ஹியூமனாக மாறிட்டு இருக்கல அதனால நீ ரியலாக ஃபீல் பண்ணுற அப்படின்னதுமே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அந்த பேஷண்ட் ஹஸ்பண்டை ஷூட் பண்ணி அவன் இறந்து போகும்போது பக்கத்தில் இருந்தேன். அதனால தான் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுமா இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி, உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த பில்டிங் ஓனர் வந்து இன்னுமே உயிரோட தான் இருக்கிறான். யார் அந்த பேஷண்ட் லேடியை கொண்டதுன்னு தெரியலையே. அதனால நம்ம போய் அந்த பில்டிங் ஓனரை கண்டுபிடிக்கணும் வா அப்படின்னு அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே தொப்பி ரிப்பர், எங்கே போகிற, உன்னுடைய வேலை ஹியூமன் சோலை கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னதும், அது எனக்கு தெரியும். அது போக நான் எந்த உயிரையும் காப்பாற்ற போல, நான் அந்த பில்டிங் ஓனரை பிடிக்க தான் போகிறேன். ஆமாம் நான் ஏன் அந்த பாடியை விட்டு வெளியில் வர முடியல, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டதுமே உடனே ரீப்பர் வந்து, இல்லை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் சீனியர் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. கேப்டன் கிட்ட வந்து, இந்த பில்டிங் ஓனர் போட்ட வாட்சும் நம்ம தேடிட்டு இருக்கிறவனும் அதே மாதிரியான வாட்ச் போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட கேப்டன் வந்து ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தா ஹீரோ கிட்ட சிசிடிவி கேமரால பேஷண்ட் லேடியை கூட்டிட்டு போனா அந்த கலர் தலைமுடிக்காரனை காட்டுறா. உடனே நம்ம ஹீரோ எப்படியே கஷ்டப்பட்டு டெலிபோர்ட் மூலமா அந்த கிட்னாப்பரோடைய வீட்டுக்கு போய் பில்டிங் ஓனர் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, உடனே கிட்னாப்பர் பார்த்தீங்கன்னா அவனுடைய டீம் மெம்பர்ஸ் கிட்ட ஹீரோ அட்டாக் பண்ண சொல்லிட்டு அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு எப்படியோ கிட்னாப்பரை ஃபாலோ பண்றான். இருந்தாலும் கிட்னாப்பர் என்ன பண்ணிட்டான்னா நம்ம ஹீரோவை வேற பில்டிங் சைடு வந்து டைவர்ட் பண்ணிட்டு ஓடிட்டான். ஸோ இதனால நம்ம ஹீரோ வேற பில்டிங்கோடைய டெரஸ்ல இருக்கான் இல்லையா. உடனே கிட்னாப்பர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு முடிஞ்சா ஜம்ப் பண்றா, பாடி சோடா அப்படின்னு ஹீரோ வெறுப்பேத்துட்டு கிரிமினலுக்கு கால் பண்ணி, ஒரு போலீஸ் என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட கிரிமினலும், நீ அவன் கிட்ட மாட்டினா நான் சொல்லி தந்த பிளேஸ அவன் கிட்ட சொல்லு, வேற எதுவும் சொல்லி தொலைச்சிடாத அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து டெலிபோர்ட் ஆக்கி அந்த பில்டிங் வந்து இவனை பிடிச்சி அடிச்சு ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னு கேட்டதுமே உடனே கிட்னாப்பரும் பயந்து கிரிமினல் சொன்ன மாதிரியே சொல்றான். இந்த பக்கம் அந்த கிரிமினல் என்ன பண்றானா, பில்டிங் ஓனருடைய பாடியை கட் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த டேப் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லைனா உன்னையும் இதே மாதிரி பாடியை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி பில்டிங் ஓனருடைய பாடியை தூக்கி கார் டிக்கில போடுறான். அப்ப கத்தி வந்து கீழே விழுந்துருது. அதை கவனிக்காம கிரிமினல் வந்து போயிட அதை கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நோட் பண்ணிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அந்த கிட்னாப்பர் போய் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு டெலிபோர்ட் மூலமா போறான். அப்ப அங்க கூட்டமா மக்கள் எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் போய் பார்க்கறான். இப்ப பில்டிங் ஓனர் செத்து கிடக்குறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போறான். அதையும் கிரிமினல் பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி, நம்ம பிளான் படி எல்லாம் கரெக்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப பில்டிங் ஓனர் வந்து சூசைட் பண்ண மாதிரி லெட்டர் வேற எழுதி வச்சிருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டோடைய ஃபேமிலி போட்டோ பார்த்துட்டு கண்டிப்பா ஹீரோ வந்து பில்டிங் ஓனரை கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பில்டிங் ஓனர் இறந்து போயிட்டான் அப்படின்னதுமே ஹீரோயின் வந்து மறந்து போறாங்க. அப்போ அந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹீரோயினுடைய அம்மாவையும் ஸ்டெப் ஃபாதர் ரெண்டு பேத்தையும் குடிச்சிட்டு வந்து, உன்னுடைய மகன் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறா தெரியுமா அப்படின்னு அடின்னு அடிச்சிட்டு இருக்க, அதை நம்ம ஹீரோயினும் பார்க்கறா. அப்போ ஸ்டெப் ஃபாதர் மேல ஷேடோ தெரியுது. இதை ஹீரோயின் வந்து ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும்போது அதை ஹீரோயினுடைய அம்மாவை பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் கோவமா, நீ சாக போற அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஸ்டெப் ஃபாதர், நீ தானே என்ன போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு அடிக்க வர, அதை பார்த்துட்டு அம்மா ஸ்டெப் ஃபாதரை பிடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், இவனை போய் நீ கல்யாணம் பண்ணல, அப்போ இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு திட்டும்போது அதை பார்த்துட்டு அம்மா வந்து ரொம்பவே தேம்பி அழுகுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் கோவமா ஸ்டெப் ஃபாதரை பார்த்து, நீ பண்ண தப்புக்கு நீ சீக்கிரமா சாக தான் போற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஸ்டெப் ஃபாதரும் வாங்கி விழுந்துட்டு அதை பார்த்து அம்மா வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து அடுத்த நாள் காலையில்
வழியில் இன்சூரன்ஸ்காரனை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அங்கே இன்சூரன்ஸ்காரனுக்கு கழுத்து காலு அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேண்டேஜ் போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயினை காப்பாற்றும் போது தான் இன்சூரன்ஸ்காரனுக்கு வந்து அடிபட்டிருக்கும். அதை நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இன்சூரன்ஸ்காரன் கண்ணை திறந்து பார்க்குறான். உடனே ஹீரோயின் எப்படி இருக்கிற அப்படின்னு ரொம்பவே கவலையாக கேட்கும்போது உடனே அவனும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்ல, இவளும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே சாரி என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, இதெல்லாம் ஒரு சாதாரண அடி தான் அப்படின்னு சமாதானப்படுத்த, அப்போ ஹீரோயின் கையில் அடிபட்டிருக்கிறத அவன் பார்த்து நீ போய் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் நான் போய் பண்ணுறேன். ஆமாம், இப்போ அந்த பில்டிங் ஓனரை பற்றி தெரியுமா, அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டானா, அது மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட் லேடியும் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் இறந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு எதுவுமே அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரனும் ஷாக்காகி இப்போ என்னுடைய அப்பா மேலே ஷேடோ இருக்குதான்னு பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போய் பார்க்குறா. அப்போது ஷேடோ இல்லை. அதை பார்த்துட்டு வந்து ஹீரோயின் சந்தோஷமாக இன்சூரன்ஸ்காரங்கிட்ட சொல்ல, உடனே இன்சூரன்ஸ்காரனும் ரொம்ப சந்தோஷமாக ஹீரோயினை ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல, உடனே ஹீரோயின் வந்து பரவாயில்ல நீ இப்போ ரெஸ்ட் எடு, நான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்படியே கட் பண்ண அண்ணனை காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து அவனுடைய அப்பாவை பார்த்துட்டு டிவியில் பில்டிங் ஓனர் இறந்த நியூஸ் வந்து போட்டு காட்டுறான். அதை பார்த்து அப்பாவும் ஷாக்காகி கண்ணை திறக்கிறாங்க. அப்போ அண்ணன் வந்து உன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டான் அப்படின்னதும் இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த நியூஸை வந்து அப்பா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அண்ணன் வந்து உன்னுடைய ஃப்ரெண்டை நம்பி தான் நம்ம அந்த பில்டிங்கில் $300 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கான்ட்ராக்ட் பேப்பரை காமிக்க, அப்போ இன்னொரு நியூஸில் பில்டிங் ஓனர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கரெக்டாக அண்ணன் வந்து ஷாக்காக, ஆனால் அப்பா வந்து கூலாக அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எரிக்கிறாங்க. அதை பார்த்து அண்ணன் ஷாக்காகி அப்போ அந்த பில்டிங் ஓனர் இன்னுமா உயிரோட இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அப்பா வந்து சிரிக்கிறாரு. அதை கேட்ட இந்த அண்ணனும் கோவமா வெளியில் போகிறான். இந்த பக்கம் கமிஷனரை காமிச்சா அப்பாவை பார்த்து நீ டீனேஜ் பொண்ணுங்களை தப்பான ஃபேவரில் வச்சிருக்க அப்படின்னு கோவமா திட்டிட்டு இருக்க. இதை பார்த்த அண்ணன் இன்னுமே கோவமா அப்பா கிட்ட வந்து நீ அந்த பில்டிங் ஓனர் கூட சேர்ந்து தானே இந்த வேலையை பண்ணிட்டு இருந்த, உன்னால தான் எனக்கு இப்போ $300 மில்லியன் லாஸ் அப்படின்னு சண்டை போட, அதை பார்த்த கமிஷனர் வந்து தடுக்கிறாங்க. உடனே அண்ணன் கோவமா கமிஷனர் கிட்ட இருந்து எவிடன்ஸ் வாங்கி கிழிச்சு போட்டுட்டு இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா அண்ணன் அப்பா கிட்ட இந்த விஷயம் மட்டும் உன்னுடைய செல்ல பையனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா, உன்னை அசிங்கமா பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோடைய அம்மாவுக்கு அமைக்கிறாங்க. பேஷண்ட் லேடி அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் 2 பேரும் இறந்த நியூஸையும் பில்டிங் ஓனர் இறந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆனதை பத்தி யோசிக்கிறாங்க. ஸோ ஃபிளாஷ்பேக்ல ஹீரோடைய அம்மா அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆனதுனால அடிப்பட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒருத்தர் அந்த பில்டிங்ல மாட்டின ஒரு ஸ்டூடெண்டோடைய பாடியை கொண்டு வராங்க. அதை பார்த்துட்டு ஹீரோடைய அம்மா இவனுடைய கையை எங்க கொண்டு வாங்க அப்படின்னு எதுவுமே இந்த பையன் இறந்துட்டான்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோடைய அம்மாவும் ஷாக்காகி ஃபேஸை பார்க்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, சியாங் சூல் தான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்து அதை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து என்னாச்சு உங்களுக்கு, ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது உடனே அம்மா வந்து இந்த பேஷண்டோடைய மகன் தான் சியாங் சூல் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட டாக்டரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து ரொம்பவே கவலையாக வந்து ஹீரோ கிட்ட நான் பேஷண்ட் லேடி கிட்ட ஷேடோவை பார்த்தேன், ஆனால் அவங்கள எங்கேயுமே போக விடாமல் சேஃபாக பார்த்துருந்தேன்னா அவங்களையும் நான் காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட. அப்போ ஹீரோயின் கையில் அடிபட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே டை ஹார்ட் நெவர் டை அப்படின்னு ஃப்ரிட்ஜில் எழுதி வச்சிருக்குது. அதை பார்த்துட்டு ஆக்டரோடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கிறான் அப்படின்னு வேணுக்குன்னு ஒரு மார்க்கர் எடுத்து அவனுடைய ஃபேஸை வந்து அசிங்கமாக வரைஞ்சி வைக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கோவமா அவனை அடின்னு அடிக்கிறாங்க. உடனே ஹீரோ வா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஹீரோயினுடைய கையில அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டு விடுறான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு சந்தோஷமா ஹீரோ ரசிச்சிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எல்லா ஷேடோவையும் பார்க்க முடியுது, அப்போ உன்னுடைய ஷேடோவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டதுமே இல்ல, ஆனா நான் சின்ன வயசுல என்னுடைய அம்மா எனக்கு நிறைய டேப்லெட் வந்து தந்து சாப்பிட வச்சாங்க. அப்போ அவங்க கையை தட்டி விடும்போது நான் என்னுடைய சாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எப்போதுமே இந்த மாதிரிலாம் செத்துறக்கூடாது, பாட்டியாகிற வர உயிரோட இருக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்ப. உடனே ஹீரோயின் சின்ன வயசுல ஹீரோக்கு கொடுத்த பிரேஸ்லெட்டை சரி பண்ணி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ அமைதியா போறான். அப்போ ஹீரோயின் வந்து நான் பாட்டியாகிற வர வாழ்வேன்னு சொன்னதை நம்ம ஹீரோ யோசித்து பார்த்துட்டு நீ அவ்வளோ நாள்லாம் வாழ மாட்டேன், நான் என்னுடைய லோவர் கிளாஸ் ரீப்பரை கண்டுபிடிச்ச உடனேயே உன்னுடைய சோலையும் எடுத்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு போறான். அப்போ ஹீரோயின் எப்போதுமே தட்டி விழுற ஒரு கல்லை பார்த்துட்டு அப்படியே போறான். அப்படியே வீட்டுக்கு போனா அவங்க அம்மா வந்து நான் உனக்கு கால் பண்ணல, நீ ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அப்படியே போக, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னு கேட்டதுமே அவ ஹையர் ஸ்டடிக்காக அப்ராட் போயிட்டா போல அப்படின்னு எதுவுமே. அதை கேட்ட அம்மா உனக்கு அவ போனது கவலையா இல்லையா, ஏன்னா அவன் மேல நீ அவ்வளோ லவோட இருந்த, ஆனா இப்போ உனக்கு மெமரி லாஸ் ஆன உடனே நீ எல்லாத்தையுமே மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த கத்தி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எனக்கு ஏன் இந்த கேர்ள் ஃப்ரெண்டை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய ஹார்ட் வந்து ரொம்பவே வேகமா துடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பில்டிங் ஓனருடைய போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு இருக்கும்போது ரீப்பர்ஸ் வந்து நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேட்டதுமே அதை கேட்ட ஹீரோ எனக்கே தெரியல, நான் இந்த ஹியூமன்
ஹியூமன் பாடிக்குள்ள வந்ததுலேருந்து எனக்கு யாராவது கஷ்டப்பட்டா என்னால் தாங்க முடியல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இது சைடு எஃபெக்டா இருக்குமோ? இது எல்லாத்துக்குமே அந்த லோ கிளாஸ் ரீப்பர் தாண்டா காரணம். அவனை மட்டும் என் கையில கட்டைக்கட்டும், அவனை என்ன பண்றேன் பாரு, அவனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க இந்த சைட் சீனியர் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. அந்த வாட்சை பத்தி ஒருத்தங்கிட்ட கேட்குறான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, வாட்சை பார்த்துட்டு இதை சுவிட்சர்லாந்தில் உள்ள ஹென்ரின்ற மாதிரி ஒருத்தர் தான் இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்போ அவர் உயிரோட இல்லை, அவர் வந்து கேன்சர்ல இறந்து போயிட்டாங்க. இந்த வாட்சோடைய ஒர்த்து வந்து கிட்டத்தட்ட 3 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே சீனியர் ஆஃபீஸர் அப்போ இதே மாதிரி இன்னொரு வாட்ச் இருக்குதானே அப்படின்னு கேட்கும்போது உடனே அவர் வந்து அப்படி இருக்க சான்ஸே இல்லை, ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியான வாட்சை வேற யாருக்கும் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க, வேணும்னா செக் பண்ணிட்டு சொல்றேன்ற மாதிரி சொல்றான். கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. பேஷண்ட் ஹஸ்பண்ட் இறந்த இடத்துல பாம் வந்து ஃபிளாஷ் ஆகும்போது ஹீரோயின் அங்க இருந்ததுனால விசாரிக்க கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோயின் வீட்டுல இருந்து கிளம்பி போறா. அப்போ ஹீரோயின் டெய்லி ஒரு கல்லு தட்டி விழுற கல்லை பாக்குறா. அந்த கல் அந்த இடத்துல இல்ல. உடனே ஹீரோயின் அந்த கல்லை காணோன்னு தேடிக்கிட்டே கார்ல ஏறி ஹீரோவை பார்த்து என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். போலீஸ் ஹீரோயின் கிட்ட நீங்க எதுக்கு அந்த பிளேஸ்க்கு ஃபர்ஸ்ட் போனீங்க அப்படின்னு கேட்டதுமே, அதுவா என்னுடைய அம்மா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றாங்க, அவங்கள பார்க்க தான் போனேன். அப்போ அவர் தான் அந்த பேஷண்ட் லேடியை ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போனான். அதை பார்த்துட்டு எனக்கு அவன் மேலே டவுட் வந்துருச்சு, அதனால தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ் சரி ஓகே நீங்க சொல்றத நாங்கள் நம்புறோம், நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவை பார்த்து வெளியில வா அப்படின்னு சை காமிச்சிட்டு போறாங்க. ஹீரோயினை பார்த்து என் கூட வா, நம்ம 2 பேரும் ஆக்டர் நடத்துகிற ஷோக்கு போகலாம், அங்கே யார் மேலே ஷேடோ இருக்குதான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கூப்பிட, அந்த டைம்ல பார்த்து இன்சூரன்ஸ்காரன் ஹீரோனுக்கு கால் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்க, சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவை பார்த்து நான் ஆஃபீஸுக்கு போனோம், என்ன ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிருங்களேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அப்போ நீ ஆக்டர் ஷோவுக்கு வரலையா அப்படின்னு கேட்டதுமே நம்ம வந்து நாளைக்கு போகலாமே அப்படின்னு திரும்புறா. அப்போ பார் லேடி பின்னாடி 2 ரீப்பர்ஸ் வராங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினை திரும்ப விடாம ஹக் பண்றான். ஏன்னா இந்த பார் லேடி மேலே ஷேடோவை பார்த்தா அவளை காப்பாற்ற போயிடுவா இல்லையா. உடனே ஹீரோயின் என்னாச்சு ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கும்போது, அதுவா நான் உன்கிட்ட கோவமா பேசிட்டேன்ல, அதனால தான் சாரி கேட்குறேன் சரியா அப்படின்னு எதுவுமே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, அப்போ ஒரு குட்டி பின்னாடி ஹீரோயினுக்கு ஷேடோ தெரியுது. அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக்காகி அந்த பொண்ணை போய் டச் பண்ணி பார்க்குறா. அப்போ அந்த பொண்ணு சூசைட் பண்ணுற மாதிரி விசுவல் தெரியுது. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட உன்னுடைய அம்மா எங்க அப்படின்னு கேட்டதுமே, அதுக்குள்ள பார் லேடி வந்து அது என்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு தான். அதை பார்த்த ஹீரோ வந்து போச்சு, அவள் இனிமேல் இந்த லேடியை காப்பாற்ற போயிடுவாளே அப்படின்னு நினைக்கிறான். உடனே பார் லேடி பின்னாடி ஷேடோ இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த ஷேடோவை டச் பண்ணி பார்க்குறா. அப்போ இந்த லேடி அவளுடைய பொண்ணு 2 பேருமே சூசைட் பண்ற மாதிரியான விசுவல் தெரியுது. அதை பார்த்து ஹீரோயின் வந்து மிரண்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் செம கோவமா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போறா. அப்போ இன்சூரன்ஸ்காரன் ஜாலியா ஹீரோயினை பார்த்து ஹாய் சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் கோவமா போய் இன்சூரன்ஸ்காரன் செவுட்லயே ஒரு அறை விட்டுறாங்க. இவன் சாக்காக்கி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அதாவது பார் லேடி ஹீரோயின் கிட்ட நீ அந்த இன்சூரன்ஸ்காரனை நம்பாதன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்டு ஹீரோயின் சாக்காக அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோயின் கோவமா நீ வந்து அந்த பார் லேடி கிட்ட சாரி கேளு, அவங்க சூசைட் பண்ண போறாங்க அப்படின்னதும் அதை கேட்டு இன்சூரன்ஸ்காரன் எதுவுமே புரியாம இருக்க. அப்ப டிவி நியூஸ்ல இன்சூரன்ஸ்காரன் பார் லேடி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டதுமே மிரண்டு போய் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, அதனால நான்லாம் சாரி கேட்க வரமாட்டேன், ஆனா நீயும் என்ன நம்பலல்ல அப்படின்னு ஹீரோயினை திட்டிட்டு போக, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவ திரும்ப அந்த அம்மா பொண்ணை காப்பாற்ற போயிட்டாலோ, இவ இப்படி போனா நம்ம எப்பதான் அந்த லோவர் கிளாஸ் ஸ்லீப்பரை பிடிப்போம் அப்படின்னு கோவமா புலம்பிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரன் அந்த நியூஸை கேட்டு ஆஃபீஸ்க்கு போறான். அங்க அண்ணன் அந்த நியூஸை கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ இன்சூரன்ஸ்காரன் உள்ள போக, ஸோ அண்ணன் கோவமா இன்சூரன்ஸ்காரனை அடிக்கிறான். உடனே இன்சூரன்ஸ்காரன் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொன்னதுமே, அந்த லேடி உன்னை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு அந்த பேப்பரை முகத்துல வீச, அதை பார்த்து இன்சூரன்ஸ்காரன் ஷாக்காக, ஏன்னா பார் லேடி மேல நிறைய காயம் இருக்குது. அப்படியே கட் பண்ணா பாடி லேடி அவளுடைய பொண்ணு கூட வீட்டுல இருக்கிறா. அப்ப யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்டு பொண்ணு உள்ள போக சொல்லிட்டு பயந்து போய் கத்தி எடுத்து கதை ஓபன் பண்ண போறா. அப்போ பார்த்தா ஹீரோயின் தான் நிக்கிறான். ஸோ ஹீரோயின் கத்தியை பார்த்து பயந்துட, உடனே பார் லேடி ஹீரோயினை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக, அந்த டைம்ல ஹீரோயின் இன்சூரன்ஸ்காரன் இப்படி பண்ணிருக்க மாட்டான் தானே, நீங்க போய் தானே சொன்னீங்க அப்படின்னும் போது உடனே பார் லேடி கோவமா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண தான் இங்க வந்தியா, அவன் தான் பணம் தந்து செட்டில் பண்ண உன்னை அனுப்பி வச்சிருக்கானா அப்படின்னு கோவமா ஹீரோயினை வெளியில தள்ள. ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையா போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்து நீங்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் உன்னை தேடி இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னதும் உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இன்சூரன்ஸ்காரன் அந்த தப்பை பண்ணிருக்கவே மாட்டான், அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னதும் உடனே ஹீரோவும் நான் மனுஷங்க யாரையுமே நம்ப மாட்டேன், நீயும் யாரையும் நம்பாத அப்படின்னதுமே நம்ம ஹீரோனுக்கு இன்னுமே கஷ்டமாயிடுது. அப்படியே கவலையா வீட்டுக்கு போறா. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது. இன்சூரன்ஸ்காரனை மீடியாக்காரங்க நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்கிறாங்க. இன்சூரன்ஸ்காரனும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதே டைம்ல இந்த பக்கம் நியூஸ்ல வந்து பார் லேடி பணத்துக்காக தான் இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான்ற மாதிரி லாயர் வந்து மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அந்த நியூஸை பார் லேடியும் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இந்த பக்கம் ஹீரோ நியூஸ்ல சொல்றதை கேட்டுட்டு இப்போ ஹீரோயின் கால் பண்ணுவாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் கால் பண்றாங்க. அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே
ஃபோன் அட்டன் பண்ணேன். இந்த பக்கம் கேப்டனை காமிச்சா ஹை ஆஃபீஸர் கிட்ட பில்டிங் ஓனரை பற்றி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஆஃபீஸரும் இந்த கேஸை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதை கேட்ட இந்த கேப்டனும் ரொம்ப கவலையாக போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனுடைய டீம் மெம்பர்ஸ் கிட்ட இந்த கேஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுமே சீனியர் ஆஃபீஸர் அதெல்லாம் முடியாது, இந்த பில்டிங் ஓனர் கேஸுக்கு இந்த பட்டர்ஃப்ளை வாட்ச்க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னதும் இதை பற்றிலாம் எதுவுமே பேச முடியாது, ஃபர்ஸ்ட் கேஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு கேப்டன் வந்து போயிட்டாங்க. அதை கேட்டு சீனியர் ஆஃபீஸர் கோவமாக எல்லா திங்ஸையும் தூக்கி வீசுறான். அப்போ ஹீரோ கபோர்ட்ல இருந்து ஒரு ஃபைல் வந்து கீழே விழுது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் கிளாராவுடைய ஃபோட்டோ, அவளுடைய டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்குது. அதை சீனியர் ஆஃபீஸர் பார்த்துட்டு ஷாக்காக்கி அதை எடுத்துட்டு போக இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரன் லாயர் வந்து நியூஸ்ல இந்த பார் லேடியை பத்தி தப்பா பேசி இருக்கிறத பார்த்துட்டு லாயருக்கு கால் பண்ணி ஏன் இப்படி தப்பான நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே லாயரும் நம்ம அப்படி பேசினாதான் நம்ம மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னதும் அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரன் எதுவுமே பேச முடியாம போனை வச்சிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார் லேடி வீட்டுக்கு வெளியில வந்து உட்காந்து சோசியல் மீடியால பார் லேடியை பத்தி தப்பா போட்டிருக்கிற கமெண்ட் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்துட்டான். உடனே ஹீரோயின் நான் ஒருத்தனை மீட் பண்ண போறேன், நீ இங்க இருந்து அந்த பார் லேடி எங்கெங்கெல்லாம் போறாங்களோ எனக்கு பார்த்து சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு நம்ம யாரோடைய சாவையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரன் ஹீரோயின் அவருடைய அப்பாவை கொண்டவனை பத்தி கேட்டு அந்த ஸ்பைடர் டாட்டூ போட்டவனுடைய ஃபைலை தான் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறான். ஹீரோயின் இவனை அடிச்சதை யோசிச்சு பார்த்துட்டு கோவமா அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணி கபோர்டில் வச்சிட்டான். அப்போ மேனேஜர் வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு இன்சூரன்ஸ்காரன் கோவமா நான் யாரையுமே இப்போ பார்க்க விரும்பல, போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார் லேடி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ பார் லேடியோடைய பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறா. அந்த டைம்ல ரெண்டு பசங்க சின்ன பொண்ணு கிட்ட உன்னுடைய அம்மா வந்து ஒரு கோல்டு டிகர் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதை கேட்டு சின்ன பொண்ணு என்னுடைய அம்மா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அழுறாங்க. அந்த டைம்ல பார்த்து பார் லேடி அங்க வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அழ ஆரம்பிச்சிட. அதை கேட்ட பார் லேடி சின்ன பசங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது, சாரி கேளுன்னு அடிக்க அந்த சின்ன பசங்க அம்மா வந்து பார்த்து ஏய் நீ ஏன் என்னுடைய பசங்களை அடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஸோ பார் லேடியும் நடந்ததை சொல்றாங்க. அதை கேட்ட அந்த சின்ன பசங்களுடைய அம்மா என்னுடைய பசங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, கரெக்ட் தானே, நீ பணத்துக்காகத்தானே இப்படிலாம் பேசின அப்படின்னு அசிங்கமா பேச அதனால பார் லேடிக்கு இன்னுமே கஷ்டமாயிடுது. ஸோ கோவம் வருது. அந்த சின்ன பசங்களுடைய அம்மா முடியை பிடிச்சி சண்டை போடுறா. ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதை ஹீரோ கேஷுவலா பார்த்துட்டு இருக்கிறான். உடனே சின்ன பொண்ணு அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட வந்து என்னுடைய அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. உடனே ஹீரோ வந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட உடனே சின்ன பொண்ணு லாலிபாப்பை கொடுத்து ஹெல்ப் பண்ண கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோவும் லாலிபாப் வாங்கிட்டு வர முடியாது, ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல ஸோ சின்ன பொண்ணு கோவமா முறைச்சிட்டு போறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த லாலிபாப்பை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்போ அந்த சின்ன பொண்ணு கோவமா ஹீரோ மேல குட்டி பாலை தலையிலேயே வீசுறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த பாலை அடிச்சு விளையாடிட்டு இருக்கிறான். அதை பார்த்து சின்ன பொண்ணு கோவமா பெரிய பால் எடுத்து நம்ம ஹீரோ தலையிலேயே போட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். ஸோ இப்படி நம்ம ஹீரோ மயங்கி விழுந்ததுனால அந்த பார் லேடி என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள தூக்கி வந்து படுக்க வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு ராஸ்கல் அப்படின்னு திட்ட உடனே சின்ன பொண்ணு ஹீரோ பார்த்து மறைச்சிக்கிட்டே சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு எல்லா ஃபுட்டையும் எடுத்து சாப்பிட்றான். அதை பார்த்து சின்ன பொண்ணு அழ ஆரம்பிச்சுட்ட. உடனே பார் லேடி வந்து பார்த்துட்டு ஹீரோவுக்கு சாப்பிட சாப்பாடு கொடுக்குறான். உடனே ஹீரோவும் சின்ன பொண்ணு கிட்ட காட்டி காட்டி வெறுப்பேத்திலாம் சாப்பிட்றான். அதை பார்த்த சின்ன பொண்ணு கோவமா மறைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லாயரும் பார் ஓனர் ரெண்டு பேரும் வந்து பார் லேடி கிட்ட அக்ரிமெண்ட் கொடுத்து சைன் போட சொல்றாங்க. அதை பார்த்துட்டு பார் லேடி இது என்னது அப்படின்னு கேட்கும்போது நான் உனக்கு $1 மில்லியன் தரேன், நீ இந்த கம்ப்ளைண்ட் பணத்துக்காக தான் கொடுத்தேன்னு சொல்லி சைன் போடு அப்படின்னு சொல்ல அது கேட்ட பார் லேடிக்கு சமக்கம் வந்துருது. அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சிட்டாங்க. உடனே பார் ஓனர் கிழிக்க விடாம தடுத்து நீ ஏன் இப்படி பண்ற, உன்னுடைய பொண்ணுக்காகையாவது இதுல சைன் போடு அப்படின்னதும் உடனே லாயர் நீ இதுல சைன் போடு இல்லைனா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம், அதனால நீ யோசிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணு அப்படின்னு மிரட்டிட்டு போறான். அதை கேட்டு பார் லேடி அழுறாங்க. சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பார் ஓனர் அந்த பொண்ணுக்கு கையில காசு கொடுத்துட்டு போறான். ஆனா அந்த சின்ன பொண்ணு தூங்காம நடந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க போல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார் லேடி வீட்டுக்கு வெளியில வந்து இருக்கிறான். அப்போ சின்ன பொண்ணு வெளியில போறா. அவ கூட 2 ரீப்பர்ஸும் போறாங்க. அதை பார்த்து ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போக அந்த சின்ன பொண்ணு இன்சூரன்ஸ் காரனை மீட் பண்ணி அழுதுகிட்டு அக்ரிமெண்ட் எடுத்து இன்சூரன்ஸ் காரன் கிட்ட காமிச்சு என்னுடைய அம்மாவை ஜெயில போட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்ச அதை பார்த்து இன்சூரன்ஸ் காரனும் கவலைப்படுறான். உடனே மேனேஜர் அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த பொண்ணு அழுதுகிட்டே என்னுடைய அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அப்போ இன்சூரன்ஸ் காரன் அந்த அக்ரிமெண்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆகி லாயருக்கு கால் பண்ணி திட்டுறான். இந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணை பாடி கார்ட்ஸ் வந்து வெளியில இழுத்துட்டு போறாங்க. அந்த சின்ன பொண்ணு போக மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிக்கிற உடனே கார்ட்ஸ் சின்ன பொண்ணை அடிக்க போக டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து தடுத்துட்டான். அதை பார்த்துட்டு பாடி கார்ட்ஸ் அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே சின்ன பொண்ணு அங்கிள்னு நம்ம ஹீரோ ஹக் பண்ண போக ஆனா நம்ம ஹீரோ சின்ன பொண்ணு தலையில கை வச்சுட்டு என்கிட்ட வராத அப்படின்னு தடுக்கிறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ நாங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சின்ன பொண்ணு கூட்டிட்டு போறாங்க. அப்போ இன்சூரன்ஸ்காரன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்றான். உடனே ஹீரோயின் சின்ன பொண்ணை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நீ இந்த பொண்ணை வீட்டுல விட்டுரு, நான் போய் இன்சூரன்ஸ்காரனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே நம்ம ஹீரோ சின்ன பொண்ணு கையை தட்டி விட்டுறான். ஆனா அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோடைய காலை பிடிச்சு வச்சுட்டு விட மாட்டா. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா சின்ன பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோயின் இன்சூரன்ஸ்காரன் கிட்ட பார் லேடி அவளுடைய பொண்ணு 2 பேரும்
பேரும் சூசைட் பண்ற மாதிரி ஷேடோவை டச் பண்ணும்போது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரன் ஷாக் ஆகி ஹீரோயின் இழுத்துட்டு போய் ரூமை விட்டு வெளியில போக சொல்றான். உடனே ஹீரோயின் நம்ம தான் அந்த 2 பேத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரன் நம்ம தான் அந்த பார் லேடி கிட்ட தப்பா நடந்திருப்போமோ அப்படின்னு டவுட் வந்து பார் லேடி ஸ்டேஷன்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்க்கறான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு போய் மிரர்ல அவனுடைய கழுத்துல ஒரு காயம் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி அவன் ஃப்ரெண்டை போய் பார்க்க போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அதை பார் லேடி பார்த்துட்டு கோவமா சின்ன பொண்ணை அடிச்சு எங்க போன அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு அழுதுகிட்டே நான் போய் இன்சூரன்ஸ்காரன் அங்கிளை பார்த்து என்னுடைய அம்மாவை ஜெயில போட்டுறாதீங்கன்னு சொல்ல போனேன் அப்படின்னதும் பார் லேடியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரிமா நான் தெரியாம உன்னை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பார்த்து இன்சூரன்ஸ்காரனுக்கு சப்போர்ட்டா நிறைய மெம்பர்ஸ் வந்து பார் லேடி மேல முட்டெல்லாம் எரிஞ்சு இன்சூரன்ஸ்காரன் நல்லவன் நீ தான் பணத்துக்காக இப்படி பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. நான் பொய் சொல்லவே இல்லைன்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதை நம்ம ஹீரோ பார்த்து அவனுக்கு இப்போ ஃபீல் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரன் அவனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுவா நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நான் ரூம்ல இருக்கிறேன் பார் லேடியை என்னுடைய ரூம்க்கு வர சொல்லி அவளுடைய பொண்ணுக்கு வாங்கி வச்சிருந்த வீடியோ கேமை எடுத்துட்டு போக சொன்னேன். அதை நான் அவகிட்ட சொன்னேன் அப்படின்னதும் அதை கேட்டு இன்சூரன்ஸ்காரன் இல்ல நான் தப்பாலாம் எதுவும் நடந்துக்கல அப்படின்னும் போது நான் தான் சொன்னேன்ல ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணாதேன்னு அதனாலதான் இப்போ என்ன நடந்துச்சுன்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னதும் இன்சூரன்ஸ்காரன் நான் எந்த ஒரு தப்பும் பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு ஆக்டரை மீட் பண்ணி கோவமா சட்டையை பிடிச்சி நீ அன்னைக்கு என்னுடைய ரூம்ல இருந்த அப்போ நீ தான் அவங்கள ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட ஆக்டரும் ஆமா நான் தான் அன்னைக்கு உன்னுடைய ரூம்ல இருந்த உண்மைதான் ஆனா கொஞ்ச நேரத்துல நான் போதையில அங்கிருந்து கிளம்பிட்டேன். அப்ப அந்த பார் லேடி உன்னுடைய ரூமுக்கு போனதை நான் பார்த்தேன். நான் கார்டனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு கொஞ்ச நேரத்துல டெரஸ்ல இருந்து அழுதுகிட்டே கார்டன்ல குதிச்சு போனா. அப்ப அவளுடைய உடம்புல காயமா இருந்துச்சு. அப்போ டெரஸ்ல நீ போட்டிருந்த அந்த காஸ்டியூம் க்ளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறான். அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரன் ரொம்பவே கவலையா அப்ப நான் தான் தப்பு பண்ணிட்டேனா ஸோ இதுக்கு மேல அமைதியா இருக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றான். இந்த பக்கம் பார் லேடி அவளுடைய பொண்ணை தூங்க வச்சுட்டு சாரி நம்ம இதுக்கு மேல உயிரோட இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவளுடைய பொண்ணை ரெடி பண்றாங்க. உடனே பொண்ணு நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது உடனே பார் லேடியும் அதுவா நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போறோம் சரியா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட சின்ன பொண்ணு சந்தோஷமா கிளம்புறாங்க. உடனே 2 பேரும் பார்க்குக்கு போறாங்க. சின்ன பொண்ணு சந்தோஷமா விளையாடுறா. அதை பார்த்தா பார் லேடியும் அழுகுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் தள்ளி நின்று பார்த்துட்டே தான் இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. அதை ஹீரோ பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுறான். ஸோ கொஞ்ச நேரத்திலே சின்ன பொண்ணு தூங்கிட பார் லேடி சின்ன பொண்ணை தூக்கிட்டு பாடிக்கிட்டே சூசைட் பண்ண போறாங்க. அவங்க பின்னாடியே நம்ம ஹீரோவும் போறான். அப்போ ஹீரோவுக்கு அந்த சின்ன பொண்ணு அவளுடைய அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னது, அடுத்தது பார் லேடி ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுத்தது அப்படின்னு எல்லாமே அவனுடைய ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம ஏன் இந்த மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றோம்? மனிதர்களுக்கு எப்போதுமே சாவு வரதான் செய்யும். அதுதான் விதியை நம்ம மாற்ற முடியாது. அது மட்டும் இல்ல நான் ஒரு மனுஷன் கிடையாது, நான் ஒரு கிரிம் ரீப்பர். இதை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிட்டு பார் லேடி சூசைட் பண்றதை பார்க்க முடியாம அங்கிருந்து கிளம்ப. உடனே பார் லேடி சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு அவளுடைய பொண்ணை பார்த்து நீ பறவை மாதிரி பறக்க ஆசைப்படுவல இப்ப நம்ம அதே மாதிரி பறக்க போறோம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அந்த பார் லேடியை பத்தியும் யோசிக்க கூடாது, சின்ன பொண்ணை பத்தியும் யோசிக்க கூடாது அப்படின்னு டிவியை பார்க்கறான். ஆனா அவனால அதை யோசிக்காம இருக்க முடியல. உடனே அங்கிருந்து டெலிபோர்ட் மூலமா அந்த பார்க்குக்கு வந்து பார் லேடியை தேடுறான். ஆனா பார்க்கல பார் லேடி சின்ன பொண்ணு 2 பேரையுமே காணோம். ஆனா சூசைட் லெட்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்க அப்ப ஆம்புலன்ஸ் அங்க போகுது. அதை பார்த்துட்டு ஹீரோ 2 பேரும் சூசைட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு கோவமா இன்சூரன்ஸ் காரனை மீட் பண்ணி அவனுடைய கழுத்தை நெரிச்சு உன்னால 2 உயிர் போயிடுச்சு, இப்போவாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நீ தான் தப்பு பண்ணேன்னு சொல்லு அப்படின்னதும் அப்ப அங்க 2 ரீப்பர்ஸ் வந்து ஹீரோ பண்றதை பார்த்துட்டு யார் இந்த ஹியூமன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு பேசுறாங்க. இதை நம்ம ஹீரோ கேட்டுடுறான். அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோட்ல பார் லேடி சின்ன பொண்ணு இறந்துட்டாங்களா இல்லைன்னா உயிரோட இருக்காங்களா, அது மட்டும் இல்லாம அந்த வாட்ச் போட்டவன் யாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.